கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்தினாலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தனர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுவர்களாகவும் தரித்திரரில் எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யர்கள் ஆக்கிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்துமுடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று இந்த 2 கொரிந்தியர் பட்டணத்திலே இந்த அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் அவருடைய தியாகமான ஊழியங்களை எடுத்து காண்பிக்கிறதை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய தயவினாலே நாம் இந்த ஊழியத்திற்கு வரும்போது பலவித உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பலவீனங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டங்களிலே நாம் இருந்து வருகிறோம். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய ஊழியமானது லேசானது அல்ல. சில நேரங்களிலே அவருடைய ஊழிய பணியை செய்யப்படும் பொழுது எவ்வளவு பெரிய உபத்திரவங்கள் வரும் என்பதற்கு உங்கள் மத்தியில நிற்கிற நான் ஒரு சாட்சி. கர்த்தருக்கு மகிமையாக 2001ஆம் ஆண்டிலே ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு முழு பொறுப்பெடுத்து வந்த எனக்கு பல விதமான உபத்திரவங்கள் காத்திருந்தது, பல விதமான நெருக்கங்கள் காத்திருந்தது. கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்திலே நான் பிறந்திருந்ததாலும் இந்த கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகர் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துதான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி அநேக மக்களை கிறிஸ்துவுக்கு பிரசங்கிக்கும்படியான கிருபை தேவன் எனக்கு கொடுத்தார். ஆனால் அநேக ஜனங்கள் என் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி மதமாற்றம் பண்ணுவதாக சொல்லி என்னை காவல்களிலே கொண்டு போய் என்னை அடைத்தார்கள். அது மாத்திரமில்லை, ஏன் சொன்னா ஊழியத்திற்கு வரும் பொழுது அவ்வளவு பெரிய உபத்திரவங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்காரு. அதனால தான் கர்த்தருக்கு மகிமையாக ஒரு பாடல் என்ன சொல்றது தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை என்ன பாட்டுன்னா, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். யார் என்னை மறந்த போதிலோ என் இயேசுவே என்னை என்று மறவன் நேசரே என்